திருசொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். எடுத்துக்காட்டு: அழுவம் வங்கம் பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றாள் வினை திரிசொல். அன்ன மான இடை திரிசொல். கூர் கழி உரி திரிசொல். திருசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திருசொற்கள் எனவும், பல பொருள் குறித்த ஒரு திருசொல் எனவும் இருவகைப்படுத்தலாம். வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளைத் தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திருசொற்கள் என்பர். இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களைத் தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திருசொல் என்பர். திசைச் சொல் சாவி, சன்னல், பண்டிகை, இறையில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசைச் சொற்கள் எனப்படும். முற்காலத்தில் பாண்டி நாட்டைத் தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, கிணறு, பெற்றம், பசு போன்ற சொற்களையும் திசைச் சொற்கள் என்றே வழங்கினர். வடசொல் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழிச் சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடசொற்கள் எனப்படும். வடசொற்களை தற்சமம், தற்பவம் என இருவகையாக பிரிப்பர். கமல்லம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர். கற்பவை கற்றபின் நாளிதழ் செய்தியொன்றை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள 4 வகை சொற்களையும் வகைப்படுத்தி பட்டியல் உருவாக்குக. மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். அ இயற்சொல். ஆ திரிசொல். திசைச்சொல். இ வடசொல். 2. பலபொருள் தரும் ஒரு சொல் என்பது. அ இயற்சொல். ஆ திரிசொல். இ திசைச்சொல். இ வடசொல். 3. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. அ மலையாளம். ஆ கன்னடம். சமஸ்கிருதம். இ தெலுங்கு. பொறுத்துக. 1. இயற்சொல். பெற்றம். 2. திரிசொல். இரத்தம். 3. திசைச்சொல். அழுவம். 4. வடசொல். சோறு. குருவினா. 1. மண், புண் என்பன எவ்வகைச் சொற்கள்? 2. இயற்சொல்லின் 4 வகைகள் யாவை? 3. குங்குமம், கமலம் என்பன எவ்வகை வடசொற்கள்? சிறுவினா. 1. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 2. திருசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. 3. பண்டிகை, கேணி என்பன எவ்வகைச் சொற்கள்? விளக்குக. மொழியை ஆள்வோம். கேட்க. கடற்பயணம் தொடர்பான கதைகளை பெரியோரிடம் கேட்டு மகிழ்க.